இன்னொரு முக்கியமான கேள்வி, இந்த வாக்குகள் இந்த வலுவான கூட்டணி அமையல. பாட்டாளி மக்கள் கட்சி 2 துண்டுகளாக இருக்கிறது. அதிமுகவை பொறுத்தவரையும் ஓ பன்னீர்செல்வம் விலகிவிட்டார். அவர் மீண்டும் சேருவாரா சேரமாட்டாரா என்பது இன்னும் இந்த அடுத்த வாரம் இந்த அமித்ஷா, உள்துறை அமைச்சர் அமித்ஷா வருகையின் போது ஓரளவு அது தெளிவுபடுத்திவிடும். ஆனால் டிடிவி தினகரன் பெற்ற வாக்குகளை ஓ பன்னீர்செல்வத்தால் தென் மாவட்டங்களில் பெற முடியுமா? டிடிவி தினகரன் அந்த கூட்டணியில் தொடரும் போது ஓபிஎஸ் ஒருவேளை தனித்து நின்றால் அந்த வாக்குகளில் சேதாரத்தை ஏற்படுத்த முடியும்னு நினைக்கிறீங்களா, அல்ல அந்த வாக்குகளை பெற முடியும்னு நினைக்கிறீங்களா சார்? இல்லை, நிச்சயமாக முடியும். அதாவது ராமநாதபுரம் தொகுதியில் பாஜகவினுடைய ஆதரவோடு சுயேட்சை வேட்பாளராக களம் இறங்கி அவரை எதிர்த்து 6 ஓ பன்னீர்செல்வங்கள் நிறுத்தப்பட்டார்கள். அவருக்கு ஒரு சுயேட்சை சின்னம் பலாப்பழம்னு அவர் பிரச்சாரத்திற்கு அந்த சின்னம் கிடைத்து 12 நாட்கள் தான் அந்த 6 சட்டமன்ற தொகுதிக்கும் போய் பிரச்சாரம் பண்றார். சுயேட்சை சின்னம். இந்த 6 ஓ பன்னீர்செல்வம் இவருக்கு முன்னாடி 4 பேர், இவருக்கு பின்னாடி 2 பேர், மொத்தம் 3 இவிஎம் மிஷின். அதுல 2வது இடத்துல 21வது இடமோ 22வது இடத்துல தான் இவர் ஓ பன்னீர்செல்வம் பலாப்பழம் இருக்கு. அந்த கிராம பகுதி சார்ந்த மக்கள் கிட்டத்தட்ட 3,42,000 பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. 33% வாக்குகள். ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு குறைந்தபட்சம் 57,000 வாக்குகளை பெற்றிருக்கிறார். அவருக்கு அறிமுகம் இல்லாத ராமநாதபுரம் தொகுதியில. நீங்க தேனி பெரியளம் தொகுதியில வாங்கினா அது வேற விஷயம். அதனால நான் சொல்றேன், ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் ராமநாதபுரத்திலே கிட்டத்தட்ட 57,000 வாக்குகள் என்றால் அதுல பாதி வாக்குகளாவது 25,000-30,000 வாக்குகள் தென் மாவட்டங்களில் திரு ஓபிஎஸ், இதையும் தாண்டி திருமதி சசிகலா ஆகியோருக்கான ஆதரவு வாக்குகள் இருக்கிறது. இந்த வாக்குகள் இல்லாமல் அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெறாது என்பதுதான் கள யதார்த்தம். ஓகே, இல்லை துரைக்கண்ணன் சார், நான் என்ன கேட்குறேன், ஓபிஎஸ், டிடிவி, சசிகலா எல்லாத்துக்குமே உள்ள வாக்கு வங்கியானது ஒரே வாக்கு வங்கி தான். அந்த வாக்கு வங்கி 2ஆக பிரிகிறது. டிடிவி ஒரு பக்கம் நிற்கிறார், ஓபிஎஸ் இன்னொரு பக்கம் நிற்கிறார், சசிகலா இந்த பக்கம் நிற்கிறார் என்பதே தெரியவில்லை. இந்த சூழ்நிலையில் இந்த வாக்குகள் அது போலரைஸ் ஆகும்னு நினைக்கிறீங்களா, இல்லை அது சிதறி ஏடிஎம்கே அது போயிடும்னு நினைக்கிறீங்களா சார்? ஏடிஎம்கே பாஜக கூட்டணிக்கு இல்ல நீங்க அமமுக, தினகரன், சசிகலா, ஓபிஎஸ் அனைவருக்குமான வாக்கு வங்கி ஒரே வாக்கு வங்கி என்று நீங்க சொல்லுவது முக்குளத்தோர் வாக்கு வங்கியை சொல்றீங்க. நான் அதையும் தாண்டி பொதுமக்கள் மத்தியில் திரு ஓபிஎஸ் இருக்கிற செல்வாக்கு அடிப்படையில் அமமுக என்கிற நிச்சயமாக தனித்து திரு ஓபிஎஸ் அவர்களுக்கு செல்வாக்கு இருக்கிறது. நீங்க அதை பாருங்க, தென் மாவட்டங்கள்ல இன்றைக்கு அந்த நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தொகுதியிலேயே பாஜகவுக்கு தென் மாவட்டங்கள் மிக அதிகமான வாக்குகள் கிடைத்தது என்றால் மரியாதைக்குரிய திரு ஓபிஎஸ் ஆதரவு வாக்குகள் தான் அங்க அதிகமாக கிடைத்திருக்கிறது. எனவே அமமுக தினகரன் அவர்கள் இண்டி கூட்டணியில போய் தனித்து திரு ஓபிஎஸ் அவர்கள் களம் கண்டாலும் கூட நான் குறிப்பிட்டது மாதிரி குறைந்தபட்சம் ஒரு தொகுதிக்கு 15,000, 20,000 30,000, 50,000 வாக்குகள் பெறுவதற்கான வலிமை இருக்கிறது. இது கள யதார்த்தம். நீங்க அதை தேர்தல் நேரத்தில் பார்க்கலாம் கண்ணன். ஆனா இந்த மீண்டும் அவர் ஓபிஎஸ் இந்த முடிவில் அவர் உறுதியா இருப்பார்னு நினைக்கிறீங்களா, இல்லைன்னா அது மீண்டும் அவர் இந்த அதிமுக பாஜக கூட்டணிக்கே திரும்ப பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களின் வற்புறுத்தலின் பேரில் அவர் மீண்டும் பின்வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா சார்? அரசியலில் எதுவும் நடக்கலாம், எப்போது வேண்டுமானாலும் எது வேண்டுமானாலும் நடக்கலாம். நாளை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் எல்லோரும் இணைந்தால் விலக்கி வைக்கப்பட்டவர்கள், விலகி சென்றவர்கள், அதிருப்தியாளர்கள் அனைவருமே திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு ஒன்றிணைகிற பொழுது அது மீண்டும் வலிமை மிக்க கட்சியாக வரும். வலிமை மிக்க கட்சி என்பது தேர்தல் களத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்தக்கூடிய வலிமை பெற்றதாக இருக்கும். முடிச்சிடறேன். இந்த வலிமை மிக்க அதிமுகவோடு என்டிஏ என்கிற வலுவான கூட்டணி, என்டிஏவிலேயே இருக்கிற எல்லா அரசியல் கட்சிகள், பாமக, தேமுதிக, தமாக, ஐஜேகே, ஏசிஎஸ் கட்சி, ஜான் பாண்டியன் கட்சி எல்லாரும் வருகிற பொழுது அது ஒரு வலுவான கூட்டணியாக இருக்கும். திரு எடப்பாடி பிடிவாதமாக இவர்களை சேர்க்க மாட்டேன் என்று சொல்லுகிற பொழுது நிச்சயமா தென் மாவட்டங்கள்ல, டெல்டா மாவட்டங்கள்ல 16 நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட 96 சட்டமன்ற தொகுதிகளில் அந்த தொகுதியினுடைய தேர்தல் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிற சக்தியாக திரு ஓபிஎஸ், திருமதி சசிகலா, தினகரனுடைய ஆதரவு வாக்குகள் இருக்கும். அந்த வாக்குகளை பெறாமல்
நிச்சயமாக அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெறுவது சாத்தியமே இல்லை. இதை உணர்ந்து அவர்கள் இந்த ஒற்றுமைக்கு ஒருங்கிணைப்புக்கு முயற்சி மேற்கொண்டால் மட்டுமே தான் எதிர்வரும் 2026 தேர்தலில் திமுகவை வீழ்த்த முடியும். இல்லை என்றால் மீண்டும் 2024 தேர்தலை போல ஒரு தோல்வி, சரிவு, பின்னடைவு வந்துவிடும் என்பது என்னுடைய இந்த ஒரு 50-55 ஆண்டு கால அரசியல் அனுபவத்தின் வெளிப்பாடாக சொல்லுகிறேன் கண்ணன்.